வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் ஆரிய கார்லிக் டிஜிட்டல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா 20/8/2026 இன்றைய வடுகுட்டி பூண்டு மார்க்கெட்டோட இன்றைய விலைவாசி நிலவரங்கள் என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை மட்டும் லைட்டாக தட்டி விடுங்க போதும். சரி வாங்க, இன்றைய நிலவரங்கள் என்னன்றதை பார்க்கலாம். இன்றைக்கு வடுகுட்டி பூண்டு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எப்பயும் வரக்கூடிய பூண்டு வர்த்தகளை விட வர்த்தகள் மிக மிக குறைவு. அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஹிமாச்சல் பூண்டோட ரகங்கள் வர்த்தகள் மிக மிக குறைவாக வந்திருக்குங்க. சரி வாங்க, நிலவரங்கள் என்னன்றதை சைஸ் வைஸாக பார்க்கலாம். இன்றைக்கி தரப்பூண்டு மார்க்கெட் நிலவரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் சிங்கிள் ஏன்னு சொல்லக்கூடிய பொடி பூண்டு ஸ்டார்டிங் ரேட் 75 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நண்பர்களே 90 ரூபா முடிய போய்கிட்டு இருக்கு. அடுத்து டபிள்யூஏ சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 ரூபாயிலிருந்து 120 ரூபா முடிய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ட்ரிபிள் ஏ சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 130 to 150 ரூபா முடிய போகுது. அடுத்து 4A சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 160 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 190 ரூபா முடிய போகுது நண்பர்களே. பாக்ஸ் குவாலிட்டி கொஞ்சம் ரேட் அதிகமாக போகுது. இதில் இருக்க பூண்டோட காய்ச்சல் கழிவுகளுக்கு தகுந்த மாதிரி நல்ல கிரேடிங் பண்ண ஐட்டம்னா அதிகபட்சமாக தரப்பூண்டு 4A சைஸ் 190 ரூபா முடிய போகுது. அடுத்து ஹிமாச்சல் ரகங்களோட நிலவரங்களை பார்க்கலாம். ஹிமாச்சல் பூண்டை பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங் ரேட்டே உங்களுக்கு சிங்கிள் ஏ சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 170லேருந்து 190 ரூபா முடிய போகுது. WSS பூண்டு மார்க்கெட் நிலவரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா 200 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 230 ரூபா முடிய போய்கிட்டு இருக்கு. 4A சைஸ் ட்ரிபிள் ஏ சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 230லேருந்து அதிகபட்சமாக 270 ரூபா முடிய போகுது. 4A சைஸ் நல்ல கிரேடிங் ஐட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 270லேருந்து அதிகபட்சமாக 290 ரூபா முடிய போய்கிட்டு இருக்கு. நல்ல கிரேடிங் ஐட்டங்கள் கொஞ்சம் ரொம்ப டிமாண்டாக தான் போகுது. அடுத்து நம்ம காஷ்மீர் ரக பொருட்களோட பார்க்கலாம். காஷ்மீர் ரக பொருட்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சீல் பேக்கே 150 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 220 ரூபா முடிய கொடுத்துருக்காங்க. இல்லை கிரேடிங் ஐட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 180 to 240 முடிய போகுது. அடுத்து நம்ம மலைப்பூண்டோட நிலவரங்களை பார்க்கலாம். மலைப்பூண்டை பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங் ரேட்டே உங்களுக்கு 350 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 500 ரூபா முடிய போய்கிட்டு இருக்குது. இதில் வரக்கூடிய இந்த உதிரி ஐட்டங்கள் பொங்கி ஜாத்ரா ஃபுட் ஐட்டங்களோட நிலவரங்களை பார்க்கலாம். தரப்பூண்டில் வரக்கூடிய பொங்கி ஜாத்ரா ஐட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 70 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 90 ரூபா முடிய போகுது. அடுத்து ஹிமாச்சல் பூண்டில் வரக்கூடிய ஃபுட் ஐட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டே உங்களுக்கு 170லேருந்து அதிகபட்சமாக 220 ரூபா முடிய போகுது. அடுத்து காஷ்மீர் ரக பொருட்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா 150லேருந்து 180 ரூபா முடிய போகுது. நல்ல க்ளீன் பண்ண உதிரி பற்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தரப்பூண்டில் நல்ல க்ளீன் பண்ண பல் 110லேருந்து அதிகபட்சமாக 130 முடிய கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹிமாச்சல் பூண்டுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல க்ளீன் பண்ண உதிரி பற்கள் 180 to அதிகபட்சமாக 220 ரூபா முடிய அதோட சைஸுக்கு ஏற்ப போகுது. காஷ்மீர் ரக பொருட்களில் வரக்கூடிய உதிரி பற்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா 170 to 200 ரூபா முடிய போய்கிட்டு இருக்கு நண்பர்களே. இது இன்றைய நிலவரங்கள். நீ அடுத்து வரக்கூடிய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்குங்க வரக்கூடிய பூண்டுகளோட வர்த்தகளை பொறுத்து விலைகளில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குன்னு நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நான் சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பயன்படுறதா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் நம்ம டெய்லி வடுகுட்டி பூண்டு மார்க்கெட்டோட விலைவாசி நிலவரங்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது உங்கள் ஆரிய கார்லிக் டிஜிட்டல்.